நானும் எங்கள் அத்தையும் களவாடுறோம். இந்தாங்க இதில் போடுங்க. அது அள்ளி போடுமா போட்டு. எனக்கு வேணாம். பொண்ணக்கா ஒன்றும் சொல்லாதில்ல. ஆமாம் பொண்ணக்கா மனப்பா உங்களை செட்டு பூரா வந்துருப்போம். அவங்க கூட புரிஞ்சு கொடுப்போம். அத்தைப்பா கொஞ்சமாக எடுங்க. பாவம் அவங்க கொண்டுட்டு போவாங்க. அப்படியா இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு வயல் தான், மிளகா வயல். இதுக்குள்ளே என்னென்ன செடி இருக்குன்னு பார்க்குறீங்களா? வீட்டுக்கு தேவையான எல்லாமும் இருக்கும். ஒரு வயல் தான், மிளகா வயல். இதுக்குள்ளே என்னென்ன செடி இருக்குன்னு பார்க்குறீங்களா? வீட்டுக்கு தேவையான எல்லாமும் இருக்கும். இது வந்து மிளகா செடி. ஆக்சுவலாக தக்காளி இருக்கும், கத்தரிக்காய் இருக்கும், அப்புறம் கீரை இருக்கும், அப்புறம் வந்து சீனரிக்காய் இருக்கும், பச்சை மிளகாவும் பிடிங்கலாம், கொத்தவரங்காய் இருக்குது பாருங்க. கீரை, கொத்தவரங்காய், வெண்டைக்காய், வீட்டுக்கு தேவையான எல்லாமும் ஒரே வயலில் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ தக்காளி தான் பிடுங்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், எல்லாம் பிடுங்கிட்டோம், வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நான் ஆக்சுவலாக ஊருக்கு வந்தேன். எதுக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னுடைய வயலில் வந்து நெல் அறுத்தாங்க. அதுக்காக வந்தேன்னா அறுத்துட்டு கிளம்ப போகிறேன். ஸோ அதான் கொஞ்சம் காய்கறிகளையும் பிடுங்கிட்டு கிளம்பிட்டேன். செம்ம வெயிலுங்க. இப்படி தான் எங்கள் ஊரில் ஒரு மிளகா வயலில் எல்லாமே வீட்டுக்கு தேவையான எல்லாமே எடுத்துக்கலாம். காய்கறி